ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்காங்க? எங்கள் குலதெய்வ கோயில் கும்பாபிஷேகம் பண்ணாங்க. அதோட 48 நாள் நிறைவடைஞ்சது செவ்வாய்க்கிழமை, அதாவது ஜூலை 14 அன்னைக்கு. கும்பாபிஷேகம் அன்னைக்கு எப்படி கலச தண்ணி வச்சு கணபதி ஹோமம் பண்ணி சாமிக்கு அந்த தண்ணியை ஊற்றி இது பண்ணுறாங்க, கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க. அதே மாதிரி 48 நாள் மண்டல பூஜை முடிகிற அன்னைக்குமே 3 குடம் கலச தண்ணி வச்சு கணபதி ஹோமம் பண்ணி கோவிலில் முக்கியமான ஆள் 3 பேர் வர வச்சு அவங்களுக்கு பரிவட்டம் கட்டி அந்த தண்ணியை அந்த கலசத்தை அவங்க எடுத்துகிட்டு போய் கோவிலில் சுற்றி வருவாங்க. 3 முறை சுற்றி வந்துட்டு அந்த தண்ணியை உள்ளே இருக்க, அதாவது கருவறையில் இருக்க அம்மனுக்கும், அப்புறம் வெளியில் சிவன் இருக்குது, சிவனுக்கெலாம், அப்புறம் முருகர், விநாயகர் எல்லா சிலைக்குமே அந்த 3 குடத்துல இருக்க தண்ணியை ஊற்றிட்டு, அப்புறமா எல்லோரும் வெளில இருந்தவங்க, கோவில் உள்ளே இருந்தவங்க எல்லாருக்குமே அந்த தண்ணி மாங்கொத்து வச்சு எல்லாருக்கும் எடுத்து தெளித்து விட்டாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது, நிறைவாக இருந்தது, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அன்றைக்கி எல்லோரும் அன்னதானம்லாம் போட்டாங்க. காலையிலேருந்து நைட்டு வரையும் அன்னதானம் போயிட்டே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா எல்லாருமே இந்த கோவில் கட்டுறதுக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு, இழுத்துட்டே இருந்தது. ரொம்ப நாளுக்கு கழித்து தான் கட்டினாங்க. ஆனாலும் இவ்வளோ நல்லா சிறப்பாக பண்ணது ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயம் எங்களுக்கு. எல்லாருமே சொல்லிட்டுருந்தாங்க, இந்த கோவில் ரொம்ப லேட் ஆச்சு கட்டுறதுக்கு அப்படின்ற மாதிரி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.